தான் கணவனுக்கு நீதி வேணுன்றதுக்காக மதுரையை எரிச்ச கண்ணகி மாதிரி தான் கணவனுக்காக நீதி கேட்டு அரசியல்ல ஆக்ரோஷமா இறங்கியிருக்காங்க பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங். இவங்க 2026 சட்டமன்ற தேர்தல்ல திருவிக நகர் தொகுதியில அதிமுக சார்பா போட்டிடுறாங்க. திருமதி பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங்க இபிஎஸ் திருவிக நகர் தொகுதியில களம் இறக்கிறதுக்கான காரணம் என்ன, அந்த தொகுதியில அவங்களுக்கான வெற்றி வாய்ப்பு இருக்கா, தன்னுடைய கணவனுக்கான நீதியை பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் வாங்குவாங்களா அப்படின்றத இந்த பதிவுல தெளிவாக பார்க்கலாம். 2024 ஆம்ஸ்ட்ராங் கொலை செய்யப்பட்ட சம்பவம் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்துச்சு. ஆளும் கட்சிக்கு எதிராக பல்வேறு தரப்பும் எதிர்ப்பை தெரிவிச்சாங்க. அவங்க தான் காரணம்னு பல விமர்சனங்கள் இருந்தது. ஆம்ஸ்ட்ராங் மறைவுக்கு பிறகு பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங்க்கு ஒரு பாதுகாப்பு இல்லாத சூழலே இருந்தது. எப்படியாவது தான் கணவனுக்கு நீதி வாங்கி கொடுக்கணும்னு பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்தாங்க. அவங்க கட்சிக்குள்ளேயே நிறைய சலசலப்பு ஏற்பட்டிருந்தது. இது எல்லாத்தையுமே தாண்டி அவங்க தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சியை தொடங்கினாங்க. அந்த கட்சியை தொடங்கினது மட்டும் இல்லாம அதிமுகவோட கூட்டணியும் வச்சிருக்காங்க. இந்த நிலையில பல விமர்சனங்கள் வந்தது. ஆம்ஸ்ட்ராங் எந்த மாதிரியான ஐடியாலஜியை கொண்டவர், அவர் தொடர்ந்து பல தலித் சமுதாயத்துக்காக போராடினவர், அவங்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துறதுக்காக பல்வேறு முயற்சிகளை பண்ணார், இப்படின்னு அவர் மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் மக்கள் மத்தியில இருந்தது. இதனாலேயே அவருடைய இறப்பு அப்ப பல்வேறு அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருந்தது. தொடர்ந்து பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங்க்கும் இவங்களுடைய ஆதரவு இருந்தது. இந்த நிலையில திருவிக நகர் தொகுதியில போட்டியிடுறதுக்காக அதிமுக கூட கூட்டணி வச்சாங்களா? தங்களோட எந்த ஒரு ஐடியாலஜியும் சம்பந்தம் இல்லாத ஒரு கட்சி கூட, அதாவது பாஜக கூட்டணி வச்சிருக்க ஒரு கட்சி கூட எப்படி பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் கூட்டணி வைக்கலாம்? வெறும் ஒரு பதவிக்காக இவங்க போய் அங்க கூட்டணி வச்சுட்டாங்களா அப்படின்னு பல்வேறு விமர்சனங்கள் இருந்தாலும் அது ஒரு பக்கம் இருக்க, தான் கணவனை இழந்துட்டு ஒரு குழந்தையோட பல்வேறு போராட்டங்களை சந்திச்சுட்டு வர பொற்கொடிக்கு ஏதாவது ஒரு நல்லது நடக்காதா அப்படின்னு சொல்லிட்டு காத்துட்டு இருக்கிறவங்களும் ஒரு பக்கம் இருக்காங்க. இதுக்காக ரஞ்சித் அவர்களும் ஒரு ட்வீட் போட்டிருப்பார். அது என்ன அப்படின்னா, இவங்க அதிமுக கூட கூட்டணி வச்சிருந்தாலும் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் தொடர்ந்து பல்வேறு நல்ல விஷயங்களை செஞ்சிருக்காங்க. அதுக்காகவாவது இவங்க அரசியல்ல ஜெயிக்கணும், இவங்களுக்கு என்னுடைய ஆதரவை தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதுவும் சில விமர்சனங்களுக்கு உள்ளாச்சு. அது மட்டும் இல்லாம தொல் திருமாவளவன் அவங்களுமே இவங்களுக்கு ஆதரவா பேசியிருப்பாங்க. அதிமுக கூட கூட்டணி வச்சது மட்டும் இல்லாம அதிமுக இவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததை நான் பாராட்டுறேன் அப்படின்னு தொல் திருமாவளவன் சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாரும் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, ஆம்ஸ்ட்ராங் மனைவி பொற்கொடிக்கு என்னுடைய முழு ஆதரவு, கண்டிப்பா அவங்க அரசியல்ல ஜெயிப்பாங்க, அவங்க கணவன் இறந்ததுக்கான முழு நீதியும் அவங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லியிருப்பாங்க. இப்படி பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங்க்கு பல்வேறு கட்சியில இருந்தும் ஆதரவான குரல் வந்தது. அது மட்டும் இல்லாம அதிமுக கூட கூட்டணி வச்சிருக்க அன்புமணி ராமதாஸ் அவரும் சொல்லியிருப்பாரு, பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் நீங்க எங்க பிரச்சாரத்துக்கு போனாலும் உங்க கூட நான் துணையா இருப்பேன் அப்படின்றத பதிவு செஞ்சிருப்பாங்க. இப்படி பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங்க்கு பல கட்சி தலைவர்கள் உட்பட பல பேருடைய ஆதரவு இருக்கு. இந்த நேரத்துல திருவிக நகர் தொகுதி அவங்களுக்கு எந்த அளவுக்கு பலமா இருக்கும், இபிஎஸ் அங்க அவரை களம் இறக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்றத பார்க்கலாம். திருவிக நகர் தொகுதி திமுகவுடைய கோட்டை. 2021 சட்டமன்ற தேர்தலையும் அங்க திமுக தான் ஜெயிச்சிருந்தது. இந்த தடவையும் பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங்க்கு போட்டியா யார களம் இறக்கியிருக்காங்க அப்படின்னா KS ரவிச்சந்திரன். எழும்பூர் தொகுதி எம்எல்ஏவா இருந்தாரு, அவரை மாற்றி இந்த தொகுதிக்கு கொண்டு வந்திருக்காங்க. அவரும் ஒரு லாயர் தான். இதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு பலத்தை, ஒரு கடுமையான ஒரு போட்டியை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இன்னொரு பக்கம் பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் பிரச்சாரம் பண்ற விதம் மக்கள் மத்தியில மிகப்பெரிய பேசு பொருளா இருக்கு. அங்க இருக்கக்கூடிய மக்களும் அவங்கள அண்ணின்னு சொல்லிதான் கூப்பிட்டு இருக்காங்க. எப்போ வந்தாலும் இன்னொரு விஷயம், அவங்க யதார்த்தமா பழகுறாங்க. நம்ம வீட்டு பொண்ணு மாதிரி பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் இருக்காங்க. ஒரு மிகப்பெரிய பந்தா அப்படி இல்லாம ஒரு யதார்த்தமா பழகக்கூடியவங்களா பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏரியா மக்களே சொல்றாங்க. ஆனா இயல்பிலேயே அந்த அம்மா கொஞ்சம் அமைதியானவங்க, வக்கீல் வேற, செய்வாங்க. வீட்டுக்கு பக்கம் இந்த ஏரியாவுக்கு பக்கத்துலேயே இருக்கிறாங்க, போய் சொன்னதை செய்வாங்க. நான் வயசில் பெறுவேன். அந்த பொண்ணு எனக்கு ஆரம்பத்துலேருந்தே தெரியும், நல்ல பொண்ணு, செய்வாங்க. இப்போ பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் அந்த தொகுதிக்கு ஒரு மாற்றம் வரும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக மாற்றம். எதனால?
எங்களுக்கு நல்லது செய்வாங்கம்மா அவங்க, எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது செய்வாங்கன்ட்டு. இன்னொரு பக்கம் பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் திருவிக நகர் தொகுதி சுற்று வட்டாரத்துல இருக்கக்கூடியவங்க ஏதாவது பிரச்சனை அப்படின்னா நேரடியா அவங்களை அணுகி அந்த பிரச்சனைக்கான தீர்வை காண முடியும். அதனால அவங்க கண்டிப்பா ஜெயிக்கணும். அவங்க கணவனுக்காக நீதி வாங்குறாங்களோ இல்லையோ கண்டிப்பா அவங்க வந்தா எங்களுக்கான ஒரு மாற்றத்தை கொடுப்பாங்க அப்படின்னு அந்த ஏரியா மக்கள் சொல்றாங்க. அவங்க படாத பாடுபட்டு கட்சியில் வழிச்சவங்க தன் கணவரை தன் கண்முன்னாலே வெட்டி போட்டாங்க. அதுக்காக அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தே ஆகணும். எந்த பாதுகாப்பும் இல்லாமல் இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு வேணும்னா அவங்களுக்கு ஒரு பதவி வேணும். அந்த பதவி கொடுக்கறது இந்த திருவிக நகர் தொகுதி தான். இப்படி இந்த சமயம் அதாவது ஆம்ஸ்ட்ராங் மறைவுக்கு பிறகு பல்வேறு தலைவர்களுடைய ஆதரவும் அவங்க மேல ஒரு அனுதாபம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த அனுதாப ஓட்டால கண்டிப்பா பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங்கான வெற்றி வாய்ப்பு அந்த தொகுதியில பிரகாசமா இருக்கு. இத காரணமா தான் திமுகவை அடிக்கணும், திமுக கோட்டையை அடிக்கணும் அப்படின்றதுக்காக எடப்பாடி பழனிசாமி பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங்க களம் இறக்கியிருக்காங்க. இந்த தொகுதியில மக்கள் மத்தியில உங்களுடைய வரவேற்பு எந்த அளவுக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க மேம்? இந்த திருவிக தொகுதியில் அமோகமாக வரவேற்பு இருக்குது. முதல்ல இந்த தொகுதியில் என்னை பிரச்சாரம் செய்ய விடாமல் மாற்று கட்சியினர் என்னை தடுக்கிறாங்க. அது எதுக்காக தடுக்கிறாங்க எனக்கு தெரியல. இன்னொரு பக்கம் தாவேக்காவை சார்ந்த பல்லவி அப்படின்றவங்க போட்டிடுறாங்க. நாம் தமிழர் கட்சி சார்பாக ஜெகதீஷ் போட்டிடுறாங்க. களத்துல தாவேக்கா நாம் தமிழர் கட்சி இருந்தாலும் இங்க கடுமையான போட்டி பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங்கும் KS ரவிச்சந்திரனுக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இதை எல்லாத்தையும் தாண்டி பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் ஒன்னு சொல்லியிருப்பாங்க. அது என்ன அப்படின்னா, நான் வர்றது பதவிக்காகவோ என்னுடைய பாதுகாப்புக்காகவும் மட்டும் கிடையாது. நான் என் கணவனுக்கான நீதி கிடைக்கணும், அது மட்டும் இல்லாம எல்லாருக்கான ஒரு நீதியாகவும் என்னுடைய வெற்றி இருக்கணும் அப்படின்றத பதிவு செஞ்சிருப்பாங்க. கண்டிப்பா உங்களுக்கு தான் போடுவாங்க பாருங்க. நாங்க அந்த கட்சி தான் பரம்பரையா நாங்க எல்லாமே நாங்க போடுவோம். எங்க வீட்டுல 10 ஓட்டுக்குது, 10 ஓட்டும் உங்களுக்கு தான். இப்படி பல்வேறு தரப்புடைய ஒரு அனுதாபமும் அவங்க மேல இருக்கு. கணவனுக்கு நீதி வாங்கி கொடுக்கணும் அப்படின்ற ஆக்ரோஷமோ பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங்குக்கு இருக்கு. இதனால அந்த களத்துல பொற்கொடி ஆம்ஸ்ட்ராமுக்கான வெற்றி வாய்ப்பு அதிகமாவே இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இப்ப நீங்க ஜெயிச்சு வந்தீங்கன்னா இந்த தொகுதிக்கு எந்த மாதிரியான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவீங்க? ஏன்னா நிறைய பேர் போட்டிடுறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு மத்தியில நீங்க எந்த மாதிரியான ஒரு மாற்றத்தை இந்த தொகுதிக்கு மக்களுடைய தேவையான பூர்த்தி பண்ணுவேன். நம்ம சொல்லக்கூடாது, நம்ம சேர்ந்து காட்டணும். ஏதாவது 2 விஷயம் இருக்கா மேம் மக்களுக்கு ரொம்ப தேவையான ஒரு விஷயம்? குடிநீர் ஒண்ணு, கழிப்பிடம் இல்லை. பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் ஒரு பக்கம் ரொம்ப தீவிரமா பிரச்சாரம் மேற்கொண்டுட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் அவங்களுடைய குழந்தையும் களத்துல இருக்காங்க. ஒரு குழந்தையோட ஒரு பெண்ணு ஒவ்வொரு தெருவுக்கும் போய் பிரச்சாரம் பண்ணும்போது பாக்குறவங்களுக்கே அவங்களை எப்படியாவது ஜெயிக்க வச்சிடணும் அப்படின்னு தான் தோணுது. இன்னொரு பக்கம் அவங்க குழந்தைய ரெட்டை இலைக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்ற வீடியோலாம் சமூக வலைத்தளங்கள்ல அதிகமா பரவிட்டு இருக்கு. இதனால ஒட்டுமொத்த பார்வையும் இப்ப திருவிக நகர் தொகுதி மேல திரும்பி இருக்கு. திமுக கோட்டையா இருக்கக்கூடிய திருவிக நகர் தொகுதிய பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் கைப்பற்றுவாங்களா, அவங்க கணவனுக்கான நீதியை வாங்குவாங்களா அப்படின்றத பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.